ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பார்த்து செஞ்சீங்களன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்யணும்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் முந்திரி எடுத்திருக்கோம், அஞ்சூர் 20 பீஸ் எடுத்திருக்கோம், பாதாம் 50 கிராம் எடுத்திருக்கோம், பிஸ்தா 50 கிராம் எடுத்திருக்கோம், சுகர் 100 கிராம் எடுத்திருக்கோம், நெய் 50 ml எடுத்திருக்கோம், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம், லிக்விட் குளுக்கோஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். இதை வச்சு அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் செய்யலாம். வாங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிடலாம். 100 ml தண்ணி ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச 20 பீஸ் அஞ்சூரை இதில் போட்டு நல்லா வேக வைக்கலாம். இது வெந்து வரட்டும். அஞ்சூர் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் முந்திரியை நல்லா அரைச்சி எடுத்துருவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த 100 கிராம் முந்திரியை போட்டு இப்போ அரைச்சி எடுத்துருவோம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்ம அரைச்ச முந்திரியை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துருக்கோம் நம்ம முந்திரி. இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச 50 கிராம் பிஸ்தா இருக்குது, அதை எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து சிறுசாக கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த பிஸ்தாவை நம்ம கட் பண்ணியும் போடலாம், இடிச்சும் போடலாம். நான் கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு கட் பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் இடிச்சிட்டு கூட போடலாம். நம்ம எடுத்த பிஸ்தாலாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அஞ்சூர் வேக வச்சுருந்தோம், அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சூர் நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா வேகணும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச பாதாம் இருக்குது, அதையும் நம்ம சிறுசாக கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த பாதாம் இது மாதிரி பொடியாக நறுக்கி போடலாம், இல்லைனா நம்ம இடித்து கூட போடலாம். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அப்படி செய்யுங்க. நம்ம எடுத்துருக்கிற 50 கிராம் பாதாமை முழுசாக கட் பண்ணி எடுப்போம். இந்த அஞ்சூர் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கி நம்ம கொஞ்சம் வெதுப்பு சூடு இருக்கிறப்போ நம்ம அரைச்சி எடுத்துருவோம். அந்த அஞ்சூரை ஆறி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாயை வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் சுகர் போட்டுடலாம். 100 ml தண்ணி ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். சக்கரை பாகு ரெடி ஆகட்டும். நம்ம வேக வச்சு எடுத்த அஞ்சூர் ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். நம்ம சுகர் சிரப் கொதி வந்துடுச்சு. அஞ்சூர் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் மாற்றிடுவோம். இந்த சுகர் சிரப் நல்லா கொதி வந்து நல்லா திக்காகிடுச்சிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி இருக்குல்ல, இப்போ அரைச்சி வச்ச முந்திரி நம்ம போட்டுருவோம். முழுசாக போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த சுகர் சிரப்பில் நம்ம அரைச்ச பாதாமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம சுகர் சிரப்பில் அரைச்ச முந்திரியை போட்டு 2 நிமிஷமாக இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கடாய் சூட்லேயே நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு அரைச்ச அஞ்சூரை சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முழுசாக மிக்ஸ் ஆகிற மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். இதை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கலர் செம்மையாக மாறி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாய் சூட்லேயே நல்லா கெட்டியாகி வர்ற அளவுக்கு விடலாம். 50 ml நெய் எடுத்துருந்தோம், அதில் பாதி 25 ml இப்போ சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டுவோம். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சு பாதாம் போட்டுடலாம். அது கூட பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச லிக்விட் குளுக்கோஸ் இருக்குது,
1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த லிக்விட் குளுக்கோஸில் பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிடுவோம். பாருங்கள், நல்லா உருண்டாகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ரோல் மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். லிக்விட் குளுக்கோஸ் போட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சதுனால நல்லா உருண்டாகி நல்லா ஒரு ரோலாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண அஞ்சூர் ஸ்வீட் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக அகலமாக பண்ணிடலாம் இந்த ரோல் உட்கார அளவுக்கு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் ரோல் எடுத்து நடுவில் வச்சு இப்போ ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரை ஃப்ரூட் ரோல் எடுத்து நடுவில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். பாருங்கள், இதே மாதிரி பொறுமையாக சுற்றுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணால் அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் ரெடியாகி வந்துருச்சுங்க. பாருங்கள், சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரோல் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி இந்த அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோலை நம்ம 2 கலர் இல்லை 3 கலரில் கூட பண்ணலாம். நம்ம நடுவில் லேயர் கொடுத்து நம்ம ரொம்ப பார்க்கவே அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி கலர்ஸ்லேயும் பண்ணலாம். நான் வந்து இப்போது சிங்கிள் கலரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி கலர்ஸில் வேணும்னாக்கா கமெண்ட்டில் கேளுங்க, அதையும் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டிடலாம். இதை பாருங்கள், நல்லா ரோல் ஆகி வந்துடுச்சு. பாருங்கள், ஒரே மாதிரி ரோல் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த அளவுக்கு ரோல் பண்ணது போதும். இந்த பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இந்த கசகசா சேர்த்து நம்ம அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோலை இது மேலே ரோல் பண்ணுவோம். கசகசா மேலே இந்த கசகசா இந்த ரோல் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி நம்ம கசகசா போட்டு ரோல் பண்ணுவோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு இந்த ரோலு. அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் பார்க்கவே சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் லைட் வெதுவெதுப்பு சூடு இருக்கிறப்பவே செய்யணும் நம்ம. அப்போ தான் இதெல்லாம் கரெக்டாக ஒட்டிக்கும். இல்லைன்னா நம்ம ரோல் கூட பண்ண முடியாது. லைட் வெதுவெதுப்பு சூடு இருக்கிற டைமில் நம்ம ரோல் எல்லாமே செஞ்சோம்னா கரெக்டாக உட்காரும். அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னுட்டு. இது இப்படியே ஒரு 1 மணி நேரம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இப்படியே ஆறட்டும் 1 மணி நேரம். இது இந்த அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் 1 மணி நேரமாக நல்லா சில்லுன்னு ஆறி வந்துடுச்சு. இப்போ சைடு பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபினிஷிங்காக. இப்போ ஒரே மாதிரி சைஸில் நம்ம அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோலை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே அந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா ஸ்டஃபிங் கொடுத்து வச்சுருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டில் அடிக்கிடுவோம். இந்த அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து 2 இல்லை 3 கலர் கூட வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து அஞ்சூர் வச்சு ஒரே கலரில் செஞ்சுருக்கேன். கலர்ஸில் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அழகான அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரொம்பவே ஹெல்தியான அஞ்சூர் ட்ரை ஃப்ரூட் ரோல் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அளவு வச்சு செய்யுங்க, பர்ஃபெக்டாக வரும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ண. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.